ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு த்ரெட் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். ஒரு த்ரெட்டை ஒரு 3 த்ரெட்டை வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் ரெடி பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மேலே ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் நெக் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் எப்போ சொல்கிறதா உங்கள் விருப்பம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட் இருக்கும். அதனால் நீங்கள் அதை கால்குலேட் பண்ண வேண்டாம். நான் எப்படி மார்க் பண்ணுறேன், எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிற மட்டும் பாருங்கள். நேற்றுக்கு ஒரு மேம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி 32 36 ப்ளவுஸ் சைஸ்க்கு வந்து ஒரு டிசைன் போடுங்கன்னு சொன்னீங்க. மேம் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறன்றதை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். உங்களுக்கு அந்த டிசைன் ஓகேவா அப்படின்றத மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு நான் எப்படி மார்க் பண்ணுறேன், எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாங்கிங்க. இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் 1 பை 1 அழகாக மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச் கரெக்டாக சரிங்களா, அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். சைட்லேயே நான் வந்து ஒரு 1 இன்ச் விட்டுறேன். இன்னும் கொஞ்சம் கூட சின்னதை பண்ணலாம். பட் நான் 1 இன்ச் போதும்னு சொல்லிட்டு அதை முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா 2 இன்ச்சுனா கொஞ்சம் ரொம்ப அகலமாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அடுத்து வந்து பேப்பர் கேன்வாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக எடுத்துங்க. நல்லா பெருசாக எடுத்துகிட்டு அந்த நம்ம வளைவு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். கரெக்டாக சென்டர் வச்சுக்கோங்க. நம்ம வந்து அந்த ப்ளவுஸோட ஃபோல்டிங்கும் இந்த பேப்பர் கேன்வாஸோட ஃபோல்டிங்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி அழகாக ட்ரேஸ் எடுத்துங்க. இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நான் டைரெக்டாக பார்க்குறேன்னா எனக்கு தெரியுது. பட் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது. நான் அந்த மார்க்கிங் கீழே இருக்க ட்ரேஸ் மார்க்கிங் தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி அழகாக மார்க்கிங் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சொன்னாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு 3 நூலை வந்து ஒன்றா மேலே ஊசியில் போட்டு லைட்டாக அந்த ஃப்ரெஷ்ஷர் இருக்குல்ல ஃப்ரெஷ்ஷர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கணும். கீழே பாபின் வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும். அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த 1 இன்ச் அளவுக்கு நம்ம நீட்டாக அழகாக மார்க் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் சாரியில் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற கலர் எடுத்து நீங்கள் நீட்டாக அயர்ன் பண்ணிக்கங்க. இது வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒன்று மட்டும் கவனம் இருக்கணும். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது சொல்கிறேன். அந்த த்ரெட் வந்து லூஸாக வந்துடக்கூடாது. லூஸாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் போயிடும். எனக்கு கூட இதில் கொஞ்சம் லைட்டாக லூஸ் வந்துச்சு. பட் இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் நீட்டாக அடித்து திருப்பிக்கலாம். இது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அந்த மார்க்கிங் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ஆப்போசிட் சைடும் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே லைட்டாக ட்ரேஸ் ஆகிருக்கும். நான் அதிலே அப்படி நீட்டாக அடித்து திருப்பிக்கிறேன். அடித்து திருப்பிட்டு அந்த கிளாத் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிசைன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி டிசைன் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, சுற்றி இந்த மாதிரி நீட்டாக தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். வாவ், அவ்வளோதான். அந்த கிளாத் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே மடித்து வச்சுருங்க. அடுத்து அந்த கிளாத் நம்ம வந்து 3 த்ரெட் சொன்னோம் இல்லைங்களா, 3 த்ரெட் முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி கலர் சேம் கலராக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நான் 3 த்ரெட் போட்டேன் மேலே ஊசியில் போட்டுட்டு இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது 1/4 இன்ச் கேப் விட்டு ஒவ்வொரு தையலுக்கும் 1/4 இன்ச் கேப் விடணும். அந்த மாதிரி நீங்கள் கேப் விட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஒவ்வொன்றுக்கும் 1/4 இன்ச் கேப். இந்த மாதிரி 1 பை 1 அழகாக ஸ்டிச் பண்ணிக்கங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி டிசைனிங் ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக மேலே அந்த ப்ரெஷரை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிக்கங்க. கீழே பாபின் வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இழுத்து பிடிக்கும். அதுக்காக தான் இது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கனால உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் நீங்கள் வந்து லைவாக பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக. இதில் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ட்ரை பண்ணலாம். பட் அது போக போக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஸ்டிச் போட்டுங்க. இதையும் அதே மாதிரி தான், இந்த பேட்ச் இருக்குது இல்லையா, இதுவும் அதே மாதிரி தான். ரைட், ரொம்ப சிம்பிள் தான் அது. நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும்.
இந்த பேட்சும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு பார்டர், அந்த சாரீ பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நம்ம அவுட்டில் வந்து நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். அந்த பைப்பிங் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ரைட், பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக. பைப்பிங் த்ரெட், சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு வெட்டிங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் 3/4 இன்ச்சு கூட வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா க்ராஸில் பயாஸில் வெட்டிக்கங்க. வெட்டிட்டு 1 பை 1 ஜாயின் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளாத்து. ஓகே, நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஜாயின் போடும்போது உங்களுக்கு ஜாயிண்ட் சுத்தமாக தெரியாது. பைப்பிங்க்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாயின் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு துளி கூட தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன். சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் வந்து மாற்றிக்கலாம். பைப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக ப்ளவுஸ் டிசைன் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். கண்டிப்பாக அடுத்து வர டிசைன் ரொம்ப நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக அது ஒன்று ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களோட லைக் தான் என்ன வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. ஒரு சில டைம் கூட நான் வீடியோ சம்டைம் நான் போடாமல் இருப்பேன், வீடியோ வந்து போடாமல் இருப்பேன். அப்புறம் அந்த ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு உங்களை பார்த்து நிறைய கற்றுக்குறேன். சேம் டைம் வந்து உங்களோட வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் ஓகே, நம்ம இவங்களுக்காகவாவது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து போடணும் அப்படிங்கிறத நினைப்பேன். இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து தொடர்ந்து வீடியோ போட வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே. பைப்பிங் வந்து கரெக்டாக அந்த காலேஜ் மட்டும் தான் நான் பிடிக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன். நான் ஏன்னா காலேஜ் தான் கிளாத் விடுவேன். அதனால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுற அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து லைக் பண்ணுற அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி. ஏன்னா உங்களால தான் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுருக்க முக்கியமான காரணமே. அதுவும் சில பேர்லாம் எப்போவுமே நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெகுலராக. அது நிறைய பேர் இருக்காங்க, நம்ம எல்லாத்துக்கும் பேர் சொல்ல முடியாது, அத்தனை பேர் இருக்கீங்க. ஓகே, 2 பக்கம் இதே மாதிரி நீட்டாக பைப்பிங் வச்சுக்கலாம். கரெக்டாக காலேஜ் மட்டும் தான் பிடிக்கணும். அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு அப்படி நீட்டாக மடிச்சு எடுத்துடலாம். ரைட், இந்த பக்கமும் அதே மாதிரி. ரைட், அவ்வளோதான். நம்ம அப்படியே வச்சு மேலே பதிக்க வேண்டியதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் மேலே பதிச்சு ஸ்டிச் போட்டால் முடிஞ்சது வேலை. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு தான் இது. ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும் நம்புகிறேன். இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ நீங்கள் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் சிம்பிளாக தெரிஞ்சாலுமே அது அவங்க இப்போது ஒருத்தவங்க வந்து அங்கே வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைனே. இது ரொம்ப அழகாக இருக்கும்.
பார்க்கறதுக்கு கொஞ்சம் புதுசாக தெரியும். கரெக்டாக சென்டர் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டர் செக் பண்ணிக்கங்க. சென்டர் செக் பண்ணிவிட்டு மேலே வச்சு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நிச்சயமாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிசைனில் நான் மீட் பண்ணலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அடுத்தடுத்து இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக ப்ளவுஸ் டிசைன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ அத்தனை பேருக்கும்.